அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. இப்போ நம்ம ஒரு சூப்பரான புக்க பத்தி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? புக்கு பேர் பார்த்தீங்கன்னா, "பணக்கார தந்தை, ஏழை தந்தை". ராபர்ட் கியோசாகி அவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்ற பெரும் பணம் ஈட்டுவதற்கான ரகசியங்கள் பற்றி இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த புக்கை நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். படிக்கும்போது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. திரும்ப உட்காந்து இப்போ அதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது தான் வந்து இது பற்றின ஒரு ஒரு ஆழ்ந்த இது வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து அவர் சொன்னது தான் என்னென்னா, நம்மலாம் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் வேலைன்னு ஓடி வெறும் இப்போ அந்த ஒரு நாளுக்கான கூலி அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து ஓடிட்டு இருக்கோம். பட் அப்படி வேலை செய்யாதீங்க அப்படின்றத ஃபஸ்ட் அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட் அத்தியாயத்தில் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லைங்களா, பொருளாதார கல்வி எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பணம் வந்து சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற பணம் நம்ம வெறும் ஒரு வாடகை, வரி இந்த மாதிரியே செலவு பண்ணிடுறோம். ஆனால் அப்படி செலவு பண்ணாமல் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணி வர்ற பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்களுக்கு வந்து அந்த அசெட் வந்து எப்பயுமே இருக்கணும். நீங்கள் அந்த அசெட்காக எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்காக வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு அதில் இருந்து பணம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பணக்காரங்க வந்து இப்போ அதை தான் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஆமேன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விடுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து காசு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அவங்க ஒரு ஆள் சேர்த்து விட்டாங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து வர காசு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வரும், இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ இவர் சொல்கிறாரு. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். அதுவும் இந்த செகண்ட் அத்தியாயத்தில் மெயினாக வந்து அவர் அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதாவது வருமான அறிக்கை அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள், அதுக்கப்புறம் ஏழை, இந்த 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏழைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாங்குகிற வருமானம், அந்த வருமானத்துலேருந்து செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சொத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே வந்துட்டு பணக்கார தந்தையோட நிதி அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது, சொத்தோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வருமானம் வர்றதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பெர்மனெண்ட் அசட்டாக அது இருக்குது. இவங்க வந்து அந்த அசட்காக எப்பவுமே வேலை செய்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்து எப்படி உருவாக்கலாம் பணத்தை, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஆர் சம்திங் சிப் அப்படின்னு இப்போலாம் நிறைய வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 8,000 வாங்குறீங்க அப்படின்னா 4,000 இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாதிக்கு பாதி இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு மீதி வந்து உங்களோட தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.